யார் ஒருவர் தன்னுடைய ஒரு ஆயுதத்தை எடுத்து தன்னுடைய சகோதரனை மிரட்டுகின்றானோ, ஒரு கூர்மையான ஒரு ஆயுதத்தை எடுத்து தன்னுடைய சகோதரனை எவன் மிரட்டுகின்றானோ அவன் நிச்சயமாக மலக்குமார்களுடைய சாபத்தை அவன் பெற்றுவிட்டான். ஹத்தா யதஅஹு வ இன் கான அஹாஹு லி அபிஹி வ உம்மிஹி. அவன் உங்களுடைய உடன் பிறந்த சகோதரனானாலும் சரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம் என்கிற அடிப்படையில், மூமின் என்கிற அடிப்படையில் சகோதரனானாலும் சரி, அல்லது உங்களுடைய உடன் பிறந்த சகோதரனானாலும் சரி, முஹம்மதாகிய நான் சொல்லுகிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வானவருடைய சாபம் உங்களுக்கு உண்டாகிவிடும். கூர்மையான ஆயுதத்தை எடுத்து எந்த ஒரு முஃமினான இறை விசுவாசியையும், உங்களோடு உடன் பிறந்த சகோதரனையும் சகோதரியை கூட ஆயுதத்தை கொண்டு நீங்கள் காட்டாதீர்கள், மலக்குமார்கள் சபித்து விடுவார்கள். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், நீங்கள் ஆயுதத்தை எடுத்து கடை வீதிக்கு செல்வதாக இருந்தால், மக்கள் நடமாடுகிற பகுதிக்கு நீங்கள் செல்வதாக இருந்தால், அதனுடைய கூர்மையான பகுதியை மறைத்து கொண்டு நீங்கள் நடங்கள். ஏன்டா யார் மேலேயாவது முட்டிரும், யார் மேலேயாவது அது வந்து டச் ஆயிரும், யார் மேலேயாவது அந்த கூர்மையான பகுதி பட்டுவிட்டு காயம் ஏற்பட்டால் அது மிகப்பெரிய குற்றத்திற்குரிய காரியமாக மாறிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஃமின்களோடு பழகுகிற பொழுது, குடும்பங்களிலே பழகுகிற பொழுது, கோபதாபங்கள் வெறுப்படுகிற பொழுது இது போன்ற காரண காரியங்களில் ஈடுபட்டால் மலக்குமாருடைய சாபம் உண்டாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். Islamic reminder.